அதனால் விநாயகருக்கு நான் கும்பிட்ருக்கேன். சும்மா ஆப்பிள் தான் வச்சு சிம்பிளாக கும்பிட்ருக்கேன். செம்பருத்தி வச்சு அழகாக கும்பிட்ருக்கேன். நல்லா கும்பிட்டுக்கோங்க. சதுர்த்தி அதாவது விநாயகருக்கு வந்து சதுர்த்தியில் வந்து விரதம் எடுத்தால் அவர் எல்லா வெற்றிகளையும் கொடுப்பார். எல்லாம் படிப்பு, வெற்றி, இந்த மாதிரி செல்வ செழிப்போடு இதெல்லாம் வந்து எல்லாம் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு விநாயகர் தான் கும்பிடணும்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். விநாயகர் ஆரம்பித்து தான் எல்லா காரியமும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டில் கூட ஒன்று வந்திருக்கு. நீங்கள் கும்பிட்டுக்கோங்க, நல்லா கும்பிட்டுக்கோங்க. இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்த மாதிரி இருப்பார், சின்ன குட்டியாக இருக்கிறவர் குழந்த மாதிரி இருப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமன கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்துதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி சதுர்த்தி, அதனால் வந்து நான் இன்றைக்கி சாமி கும்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு வந்து அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி புதுசாக நான் ஒன்று வாங்கினேன், இங்கே பாருங்கள், புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இது புதுசாக போட்டிருக்கேன். இன்றைக்கி சதுர்த்தி இல்லை, நான் எப்போவுமே வந்து நான் சதுர்த்தியில் வந்து நான் வந்து கொஞ்சம் விநாயகர் கும்பிட்டாவே ஏதாவது ஒரு புதுசு போட்டுக்குவேன். அது மாதிரி நான் ரொம்ப பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்களா தெரியல, நான் அந்த மாதிரி தான் இருப்பேன். விநாயகருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது புதுசு போட்டுக்குவேன். ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது வாங்கி ஏதாவது போட்டுக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கும்பிடுங்க, உங்களுக்கு விநாயகர் கும்பிடுங்க, உங்கள் பிரார்த்தனைலாம் நிறைவேறட்டும், நல்லா இருப்பீங்க. அது மாதிரி நானும் நல்லா இருப்பேன். அவங்க பிரார்த்தனைலாம் நிறைவேறட்டும். நல்லா படிப்பு சொல்லுங்கள், நல்லா வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும்னு சொல்லுங்கள். என்னையும் வேண்டிக்கோங்க, நான் உங்களையும் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.